2025ஆம் ஆண்டில் நீங்க எந்த டென்ஷனும் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இன்வெஸ்டிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணணும்னா, நான் சொல்லப் போற இந்த சிம்பிளான விஷயங்கள பண்ணீங்கனாலே நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இன்வெஸ்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னி சேஃபாவும், ரிஸ்க் ஃப்ரீயாவும் போகும். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ் இதை கடைபிடித்தாலே இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னி ஸ்மூத்தா போகும். இன்வெஸ்டிங்ல எது பெஸ்ட்ன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும். அதாவது மியூச்சுவல் ஃபண்டா இல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்கு ஆரம்ப காலத்துல ஒரு சந்தேகம் கண்டிப்பா இருக்கும். என்ன பொறுத்தவரை மியூச்சுவல் ஃபண்ட் தான் சிறந்த ஆரம்ப முதலீடுன்னு சொல்லுவேன். ஒரு பிகினரா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஆண்டு ஸ்டார்டிங்ல இருந்து எஸ்ஐபி நீங்க ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, மாசம் ஒரு ₹500 இருந்தாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்க. மீடியம் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, மியூச்சுவல் ஃபண்டோ ஷேர் மார்க்கெட்டோ இந்த ரெண்டுமே முதலீடு தான், தொழில் இல்லை. நீங்க சம்பாரிச்ச பணத்தை பெருக்கக்கூடிய கருவி தான் இந்த ஷேர் மார்க்கெட்டும் மியூச்சுவல் ஃபண்டும் தவிர இது உங்களோட தொழிலா பார்க்காதீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சில விஷயத்தை உங்களால் கற்றுக்க முடியும். மார்க்கெட்டின் ஏற்ற இறக்கம் எப்படி இருக்கும், மார்க்கெட் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணும் போன்ற புரிதல் உங்களுக்கு வரும். 15 மாதத்தில் உங்களால் மார்க்கெட் பற்றி ஓரளவு நாலேஜே கெயினும் ஆகும். எடுத்த உடனே மொத்த ஃபண்டையும் இறக்குவது சூதாட்டத்துக்கு சமமான ஒன்று தான். நான் சொல்லும் இந்த விஷயம் மார்க்கெட்டில் சீக்கிரம் நல்லா ஏர்ன் பண்ணணும்னு உள்ளே வர்றவங்களுக்கு கசப்பானதாகவும் எரிச்சலையும் உண்டாக்கலாம். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டுக்கான மரியாதை தந்து தான் ஆகணும். ஒரு இன்வெஸ்டிங் ஜேர்னியில் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விதினா அது கண்டிப்பாக அது பொறுமை தான். ஏன் இதை நான் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாமே, ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடுற அமௌண்ட் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் ஆகும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ஒரு 10, 20, 30 கம்பெனிஸ்னு இன்வெஸ்ட் ஆகும். அதாவது நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டில் பண்ணும்போது அது 10, 20, 30 கம்பெனிஸில் நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட் டைவர்சிஃபைடாக போகும். அப்போது ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். அதான் ரீசன். டேரெக்டாக நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணவே கூடாது நான் சொல்ல கிடையாது. எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பிகினர்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போனாலும் செல்ஃப் லேர்னிங் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். செல்ஃப் லேர்னிங் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்டிங் ஜேர்னியில் ஃபண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டில் யாரோ டிப்ஸ் தராங்க, நான் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் குதிச்சிடாதீங்க. செல்ஃப் லேர்னிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறையாவே லேர்ன் பண்ணுவீங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். மினிமம் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ரிஸ்க்கும் இல்லை. ஸோ ஒரு பிகினர்ஸாக நீங்கள் சரி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கீ பாயிண்ட்ஸாக நான் இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். 2025ஆம் ஆண்டில் ஃபஸ்ட் நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபி பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ, ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் நான் போகிறதில்ல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். 2025ஆம் ஆண்டில் கண்டிப்பாக நீங்கள் முதல்ல பண்ணக்கூடிய ஒரே விஷயம் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போல்லாம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்க ஃபண்ட்ஸோ இல்லை ஷேர்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தால் எப்போல்லாம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் பெஸ்ட் ஃபண்ட்ஸ்னு நினைக்கக்கூடிய ஃபண்டில் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் தான் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆனால் அது நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டீங்க. அது என்னென்னா, டெரிவேட்டிவ்ஸ் பக்கம் போகவே போகாதீங்க. அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பக்கம் தயவு செஞ்சு தலையே வச்சிடாதீங்க. அதை நீங்கள் தொடாமல் இருந்தாலே நீங்கள் இந்த இன்வெஸ்டிங் ஜேர்னியில் பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி. அதனால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பக்கம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஜஸ்ட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பக்கம் போகவே போகாதீங்க. நிறைய பேர் சோசியல் மீடியா இன்ஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண மாதிரி அது ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் போட்டு உங்களை டெம்ப்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி என்கிட்ட பெய்டு மெம்பர்ஷிப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், என் மெம்பர்ஸ் இவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. அதில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 100 மெம்பர்ஸ் பக்கம் இருப்பாங்க. அவங்க கால்ஸாக கொடுத்துட்ருப்பாங்க. அந்த 100 பேர்த்தில் 2 பேர்த்துக்கு ஒரு நல்லா கிளிக் ஆயிரும். அந்த சமயம் பார்த்து அவங்க நல்லா இன்வெஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்க. அது நிறைய ஃபண்ட்ஸ் உள்ள போட்டிருப்பாங்க. அப்போ அவங்களோட ப்ராஃபிட் லேக்ஸ் கணக்கில் இருக்கும். அது உடனே இவங்க யாரெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணீங்களோ அவங்களாம் ஜஸ்ட் ஷேர் யுவர் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்களும் அது மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. பண்ணணுன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த 100 பேர்த்தில் யாரோ அது 2 பேர் அன்னைக்குன்னு கிளிக் ஆகி அந்த ஷேர்ஸை அந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நல்ல ரிட்டர்ன்ஸும் வந்திருக்கும். அதை போட்டோன்னே என்ன ஆகும், ஓ இந்தளவுக்கு இவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெம்ப்ட் ஆகும். ஒரு பிகினராகவும் சரி, லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கனாலும் சரி, தயவு செஞ்சு என்றைக்குமே இந்த விஷயத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. செல்ஃப் லேர்னிங் பண்ணுங்கள். இது நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே கண்டிப்பாக இன்வெஸ்டிங்கில் நீங்கள் பாதி ஜெயிச்சிடலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண பின்னாடி இந்த 2 சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நிற்பீங்க. ஒரு பிகினராக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்ச நாளில் நீங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது அது புல் மார்க்கெட்டாக இருக்கும்.
அப்போ வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அடடா! இவ்வளோ நாளா வந்து நம்ம இன்வெஸ்டிங் பண்ணாம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. உங்ககிட்ட நிறைய ஃபண்ட்ஸ் வந்து கைவசம் இருந்திருக்கலாம். அப்போ வந்துட்டு அடடா! இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நீங்க எடுத்த ப்ராஃபிட்டும் வந்து உங்கள வந்து நல்லா டெம்ப்ட் பண்ணும். இன்னும் நீ இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அப்படி தயவு செஞ்சு அந்த விஷயத்த மட்டும் பண்ணிறாதீங்க. நீங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா வந்து உங்களோட ஃபண்ட்ஸ வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்து பேரு ஃபோமோ இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். மார்க்கெட் நல்லா ரிட்டர்ன்ஸ் குடுத்துட்டு இருக்கும்போது, மார்க்கெட் நல்லா ஹை ஆயிட்டு இருக்கும்போது, இன்வெஸ்டர்ஸ் வந்து தப்பான முடிவுகள், அதாவது அவசர முடிவுகள எடுப்பாங்க. அதாவது நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்துட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து ரைட் டைம் டூ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து அது பேர் தான் வந்து ஃபோமோ இன்வெஸ்டிங். ஸோ அந்த தப்ப வந்து நீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே மாரி நீங்க ஒரு வேளை பியர் மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து கொஞ்சம் மைனர் லாஸ்ல இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா நீங்க ஒரு பிகினரா இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு மைன்யூட்டான லாஸ் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு பயமா இருக்கும். ஸோ அந்த மாரி விஷயம் வரும்போது மார்க்கெட்டே இப்படித்தான். இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே இப்படித்தான் ஆகும். ஸோ இது வந்து ஷேர் மார்க்கெட்ல நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நீங்க வெளிய வந்துருவீங்க. அந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. தைரியமா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் உங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணாம, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மார்க்கெட் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணும், எப்படியெல்லாம் இருக்குங்கன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்க உங்களோட கேபிட்டல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 25% மட்டும் நீங்க உள்ள இன்வெஸ்ட் பண்ணுங்க. போக போக உங்க ஃபண்ட்ஸ கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வாங்க. அதுதான் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிகினர்ஸ். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாரி சீக்கிரமா குயிக்கா சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க இன்னும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா, ஃபர்ஸ்ட் எஸ்ஐபிய ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு மார்க்கெட் கண்டிஷன்லயும் எஸ்ஐபி இன்வெஸ்டிங் தான் சிறந்தது என்பதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. 2வது விஷயம், எப்பல்லாம் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுதோ, அப்பல்லாம் வந்து நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஷேர்ல வந்து லம்சமா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. 3வது விஷயம், ஃபோமோ இன்வெஸ்டிங் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 4வது விஷயம், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பக்கம் தயவு செஞ்சு போகவே போகாதீங்க. 93% ட்ரேடர்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் தங்களோட கேபிட்டல்ஸை இழந்ததா வந்து செபியே வந்து ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கனாலே வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி சேஃபாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக இந்த ஆண்டிலிருந்து கடைப்பிடிங்க. ஹாவ் ஏ ஹாப்பி இன்வெஸ்டிங். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து இன்னும் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏதாச்சும் விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். முடிந்தவரை நல்ல மதிப்புமிக்க நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.